நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களால் தியாகச்சுடர் அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை பற்றி தான். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் திறமை நல்லாட்சி ஆகிய ரெண்டுக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுறது இவரோட ஆட்சி தான். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தன் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் உழைச்சிருக்காரு இந்த கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாராக பிறக்கிறாங்க. இவருடைய குலதெய்வ பேரான காமாட்சி அப்படிங்கிற பேரே இவருக்கு சூட்டுறாங்க. நாளடைவில் இவரோட அம்மா இவரை ராசா ராசா அப்படின்ட்டு அழைத்து அந்த பெயர் காமராஜர் அப்படின்ட்டு மாறிடுது. காமராஜர் தன்னுடைய தொடக்க கல்வியை சத்திரிய வித்யாசாலா அப்படிங்கிற பள்ளியில் துவங்குறாரு. வரதராஜுலு நாயுடு அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்ட காமராஜர் அவர்கள் 16 வயதிலேயே தன்னை காங்கிரஸில் இணைச்சிக்கிறாரு. 1920 காலகட்டத்தில் இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்ட காமராஜர் அவர்கள் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற போது காமராஜர் அவர்களை 3 ஆண்டுகள் சிறையில் அடைச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் அவர்கள் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் வேளாண்மை கல்வி ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்தில் கல்வி அறிவு விகிதம் 30% அதிகமாயிருச்சு. இதற்கு முக்கியமான காரணம் காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம்தான். இந்த மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அவர்கள் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காமராஜர் அவர்கள் அவருடைய வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த வழியில் ஒரு சின்ன பையன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையனை கூப்பிட்டு காமராஜர் அவர்கள், நீ ஏன்பா பள்ளிக்கூடத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அந்த சின்ன பையன் காமராஜரை பார்த்து, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா எனக்கு யார் சாப்பாடு தருவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஆடு மாடு மேய்ச்சாதான் நானும் என் குடும்பமும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட காமராஜர் அவர்கள் அப்போது மௌனமாக கிளம்பிட்டாங்க. அதற்கு அடுத்த நாளே அரசு அதிகாரிகள் அனைவரையும் கூப்பிட்டு ஒரு திட்டம் ஒன்று போட சொல்கிறாங்க. அதுதான் மதிய உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு வறுமையில் வாடக்கூடிய ஏழை குழந்தைகள் பள்ளிகளை நோக்கி புறப்பட்டாங்க. காமராஜர் அவர்களால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்ட மாத்தூர் தொட்டி பாலம் ஆசியாவிலேயே மிக உயரமான மற்றும் நீளமான தொட்டி பாலமாகும். இந்த தொட்டி பாலத்தின் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் மொத்த வறட்சியும் நீங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காமராஜர் அவர்கள் 1963ஆம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த காமராஜர் காங்கிரஸின் கொள்கைகளை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற பணியை தீவிரமாக மேற்கொள்கிறாரு. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்ட காமராஜர் 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சீனிவாசன் அப்படிங்கிறவரிடம் தோல்வியடைகிறாரு. தோல்வியை கண்டு துவளாத காமராஜர் அவர்கள் மக்கள் பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராரு. 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்ட காமராஜர் மாபெரும் வெற்றி பெற்றார். மக்களின் நலனுக்காக பாடுபட்ட காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இயற்கையை எதிராரு. காமராஜர் அவர்கள் இறக்கும்போது அவர் விட்டுட்டு போன சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பழைய வேஷ்டி சட்டைகள், 2 ஜோடி செருப்புகள் மற்றும் 130 ரூபா சில்லறை பணம், இது அனைத்தையும் அவர் விட்டுட்டு போயிருக்காரு. காமராஜர் அவர்களின் மக்கள் சேவையை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1976ஆம் ஆண்டு மத்திய அரசால் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.